விவசாயிகள் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த மானிய திட்டங்கள், அதே போன்று பல்வேறு விதமான விதை, உரம், பூச்சி மருந்து போன்றவைகளுக்கு எல்லாம் கொடுக்கின்ற மானியங்கள், சொட்டு நீர் பாசனத்துக்கு கொடுக்கின்ற மானியங்கள், டிராக்டர் வாங்குவோருக்கு கொடுக்கின்ற மானியங்கள், இவையெல்லாம் ஒரு சில விவசாயிகள் மட்டுமே பயன்பெறக்கூடிய அளவிலே இருக்கின்றது. இரவை பயிராக இருக்கட்டும், மானாவாரி பயிராக இருக்கட்டும், மரப்பயிராக இருக்கட்டும், பழப்பயிராக இருக்கட்டும், அவர்களுக்கு தேவையான விவசாயத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள். ஆகவே அவருடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கின்ற அளவிலே இந்த திட்டத்தை மத்திய அரசு பட்ஜெட்டிலே விவசாயிகளுக்கு உருவாக்கினால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயரும். நம்முடைய நாடு வந்து விவசாயிகள் நிறைந்திருக்க நாடு. இந்த நாட்டுல விவசாயிகளுக்கு விலை பொருட்களுக்கு ஒரு நல்ல விலை நிர்ணயம் பண்ணணும். ரீயூஸ், ரீசைக்கிள், ரெடியூஸ்ன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். பட் அதுக்கு கவனம் செலுத்தி அதை வலியுறுத்துற மாதிரியான திட்டங்களை ஒதுக்கணும், உருவாக்கணும். அதுக்கு நிதி கட்டமைப்பை வந்து உருவாக்கணும். ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், சித்தா போன்ற மருத்துவ முறைகள் வந்து ரொம்ப சிறப்பான பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கு. ஆராய்ச்சிகளை மேம்படுத்துறதுக்கு இந்த மாற்று மருத்துவ முறையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்து கண்டிப்பா நிதி ஒதுக்கணும். லாரி தொழிலிற்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட லாரிகளுக்கு எஃப்சி தொகையினை குறைக்க வேண்டும். கோழிப்பண்ணை தொழிலுக்கு முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்க வேண்டும். விசைத்தறிகளுக்கு முற்றிலுமாக வரி விலக்கினை அளிக்க வேண்டும். இறைச்சி ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி, கோழி முட்டைகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி எதாக இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை வல்லுநர்கள் உணர்வார்கள். அரசாங்கம் இதை உணர வேண்டும். அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய அத்துணை விதமான வல்லுநர்களை வைத்து இதை உண்மையை கண்டறிந்து அதற்கு ஏற்ற வகையில் இந்த உலக தேவையை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை பயன்படுத்தி கால்நடைத்துறையை வளர்த்து எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். பிட் கார்பன் விலை மிகவும் உச்சத்தை தொட்டுள்ளது. வரலாறு காணாத அளவில் பல மடங்கு உயர்ந்துள்ள இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இந்தியா முழுவதும் வாகனங்களை நிறுத்தி போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும், ஆங்காங்கே நிறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் வரும் பட்ஜெட்டில் இதை தனி கவனத்தில் கொண்டு மத்திய அரசானது கார்பன் விலையை குறைக்கவும் உடனடியாக இறக்குமதி செய்து இந்த தொழிலை பாதுகாக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். சுங்கவரி, சேவை வரி, இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களுக்கு பல தளர்வுகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போன்று ஆன்லைன் கேஸுகளில் பல இடங்களில் முறையில்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கும் சில தளர்வுகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வருகின்ற பட்ஜெட்டில் குறிப்பாக லாரி தொழிலுக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி அமைக்கும் பட்சத்தில் பல தீர்வுகள் அதில் எட்டப்படும். இங்கிருள்ள பல அமைப்புகள் அந்த ஒழுங்குமுறை ஆணையத்தில் முறையிட்டு பல தீர்வுகளை எட்டப்படும் என்பது எங்களோட கருத்து. கோழிக்கு ஒரு சில சமயங்கள் நல்ல விலை கிடைக்கிறது, ஒரு சில சமயங்கள் மிகவும் குறைவான விலையே கிடைக்கிறது. அந்த கோழிகள் சில சமயங்களில் இறந்து விடுகின்றன. அதனால் கோழிகளை இன்சூரன்ஸ் செய்வதற்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்திய நாடு முழுவதும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அமுல்படுத்த உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும். மத்திய அரசு பணிபுரியக்கூடிய ஆசிரியருக்கும் ஒரே ஊதியத்தை வழங்க வேண்டும். மாநில அரசும் அதே விதமான ஊதியத்தை வழங்க உரிய வழிகாட்டுதல்களை தெரிவிக்க வேண்டும். 2 லட்சம் வரைக்கும் வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை வரக்கூடிய நிதியாண்டில் 15 லட்சம் உயர்த்தி வழங்க வேண்டும். இதற்கு முன்பு இருந்ததை போல வீட்டு கடன், இன்சூரன்ஸ், சேமிப்பு உள்ளிட்டவற்றுக்கும் வரி சலுகை வழங்க வேண்டும். நாமக்கல் உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 15,000 எல்பிஜி டேங்கர் ஒண்டர் 2026-30க்கான ஒப்பந்தத்தில் ஒரு ஆள் கூட ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீமில் பயன்பெற முடியவில்லை என்பதை கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் விடுபட்டதை இந்த பட்ஜெட்டிலாவது அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலாளர்களுடைய வேலை நேரம் 12 மணியாக உயர்த்தப்பட்டிருப்பதனால் தொழிலாளர்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கும். 12 மணி நேரம் வேலை நேரத்தை அதிகரிப்பதால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வருவதற்கான சூழ்நிலை இல்லை.